பிரித்தானியாவில் நிவாரண கொடுப்பனவுகள் பெறுபவர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிடும் புதிய சட்ட நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தொகை வரை சேமிப்பு வைத்திருப்பவர்கள் இப்புதிய சோதனைகளால் நேரடியாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொழில் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைப்பானது தகுதி சரிபார்ப்பு அறிவிப்புகளை வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் அனுப்பவுள்ளது. மோசடிகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் பலனாளிகளின் வங்கிக் கணக்கு விவரங்களை அரசிற்கு வழங்க இச்சட்டம் வங்கிகளை கட்டாயப்படுத்துகின்றது. புதிய அதிகாரங்களின் கீழ் விதிமுறைகளை மீறுபவர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிட்டு பணத்தை நேரடியாக கைப்பற்றும் உரிமை தொழில் மற்றும் ஓய்வூதியத்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கில் 6,000 பவுண்டு முதல் 16,000 பவுண்டு வரை சேமிப்பு அல்லது முதலீடு வைத்துள்ள பயனாளிகள் பிரதான சோதனை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். தனிநபரோ அல்லது தம்பதியரோ மொத்தமாக 16,000 பவுண்டிற்கு மேல் சேமிப்பு வைத்திருந்தால் அவர்கள் யூனிவர்சல் கிரெடிட் பெற முற்றிலும் தகுதியற்றவர்கள் ஆவர். 6,000 பவுண்டுகளுக்கு குறைவான தொகைக்கு எவ்வித கட்டுப்பாடும் இல்லை. இது உங்களது நிவாரண கொடுப்பனவை பாதிக்காது. 6,000 பவுண்டுக்கு மேல் உள்ள ஒவ்வொரு 250 பவுண்டு மேலதிக சேமிப்பிற்கும் உங்களது மாதாந்த யூனிவர்சல் கிரெடிட் தொகையிலிருந்து 4.35% பிடிக்கப்படும்.